ஹலோ கைஸ், WordPress வெப்சைட்டில் இந்த மாதிரி ஒரு மெனுவை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு WordPressஸை லாக்இன் பண்ணுங்கள். லாக்இன் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அப்பீரியன்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே மெனுஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போகலாம். இதில் மெனுஸில் வந்து இப்போ ஆல்ரெடி இருக்கிற மெனு தான் இங்கே இருக்குது இதில். ஸோ நான் இந்த மெனுவை வந்து ஃபுல்லாகவே கிளியர் பண்ணுறேன். இதுக்கு கீழே இருக்கிற டிலீட் மெனுவை கொடுக்குறேன். ஓகே, இப்போ மெனு ஃபுல்லாக கிளியர் ஆகிட்டு, இப்போ எந்த மெனுவும் இல்லை. இப்போ லைவில் இருக்கிற சைட்டை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இதில் வந்து டோட்டலாக வெப்சைட்டுக்கு இருக்கிற பேஜஸ் எல்லாமே வந்து இதில் வியூ ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டுக்கு மெனுவை க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து மெனு நேம் கொடுக்கணும். மெயின் மெனுன்ற ஒரு நேம் என்டர் பண்ணிவிட்டு அந்த மெனுக்கு வந்து கீழே டிக் பண்ணுறேன். டெஸ்க்டாப் ஹொரிசானல் மெனுன்ற ஆப்ஷனையும் மொபைல் மெனுன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ரீசன் வந்து டெஸ்க்டாப்புக்கான ஹொரிசானல் மெனுக்கும் இந்த மெனு தான் விசிபிள் ஆகணும். இதில் மொபைல் மெனுக்கும் வந்து இந்த மெனுவில் இருக்கிற கண்டென்ட் தான் வந்து விசிபிள் ஆகணுன்றது தான் இதுக்கான ரீசன். ஸோ கொடுத்துட்டு க்ரியேட் மெனு கொடுக்குறேன். இப்போ இந்த மெயின் மெனுன்றது க்ரியேட் ஆகிட்டு, பட் மெனுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் நாங்கள் இன்னும் ஆட் பண்ணலை. அதுக்கு வந்து ஆட் மெனு ஐட்டம்ஸ், இந்த ஏரியாவில் வந்து மெனு ஐட்டம்ஸ் ஆட் பண்ணணும். மெனுக்குள்ளே என்னென்ன ஆப்ஷன்ஸ் வரணும் வந்து இப்போ இந்த மெனு ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டேன். ஸோ சேவ் ஆகிட்டு இப்போ சைட்டை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். மெனு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு மெனுவில் வந்து எந்த ஆப்ஷனுமே விசிபிள் ஆகாது. ஏன்டா நான் கொடுத்த மெனுஸுக்குள்ளே இன்னும் எந்த கண்டென்ட்டுமே நான் அப்டேட் பண்ணலை. ஸோ அதுக்கு இப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பேஜஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. இதில் இந்த வெப்சைட்டில் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிக்கிற பேஜஸ் தான் மெனுஸில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து வியூ ஓட கொடுத்துட்டு இதுக்குள்ளே எந்தெந்த பேஜஸ் வந்து மெனுஸுக்குள்ளே வரணுன்றதை டிக் பண்ணணும். ஹோம், கண்டெக்ட், பிளாக், அபவுட். ஓகே, ஸோ நான் இதில் 1 by 1 கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஹோமை கிளிக் பண்ணி ஆட் மெனு கொடுக்குறேன். ஹோம் ஆட் ஆகிட்டு இதை சேவ் பண்ணிவிட்டு இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த மெனுவில் இப்போ இந்த ஹோம் ஆட் ஆகிருக்குங்கயா. ஓகே, அண்ட் அதே மாதிரி அடுத்ததாக வந்து எபவுட் வரணும். எபவுட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் மெனு கொடுக்குறேன். அதுக்கு பிறகு கண்டெக்ட், ஆட் டு மெனு, பிளாக். இது நாளையுமே மெனுவில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு சேவ் மெனு கொடுத்துட்டேன். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த 4 மெனுமே வந்து இந்த மெனு பாரில் ஆட் ஆகிடுது. இது வந்து மெனு க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். அதே இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னா அப்பீரியன்ஸில் கஸ்டமைஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வரும். இதில் வந்து லெஃப்ட் சைட் மெனுவில் மெனுஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணால் இதில் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ண மெனு இருக்கும். ஸோ நாங்கள் இது இல்லை இன்னொரு நியூ மெனு க்ரியேட் பண்ண போகணும்னு சொன்னால் க்ரியேட் நியூ மெனுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி சேம் ப்ராசஸ் மெனுக்கான நேம் மெயின் மெனு 2 வந்து கொடுக்குறேன். 2 கொடுத்துட்டு அதுக்கு வந்து எந்தெந்த ஆப்ஷன்ஸில் அது விசிபிள் ஆகணும், மொபைலுக்கும் டெஸ்க்டாப்புக்கும் விசிபிள் ஆகணும்னா ரெண்டையும் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இந்த மெனு சேவ் ஆகிட்டு இதுவும் சேம் மெனுக்குள்ளே எந்த ஐட்டமுமே ஆட் ஆகலை. ஸோ இங்கே மெனு கிளியர் ஆகி எம்டி ஆகிருக்கும். ஃபஸ்ட்டுக்கு வந்து மெனுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் ஆட் பண்ண போகிறோம். ஆட் ஐட்டம் கொடுத்துட்டு அதே மாதிரியே பேஜஸ்க்குள்ள எந்தெந்த பேஜஸ்லாம் இந்த மெனுவில் வரணும் மட்டும் ஆட் பண்ணணும். ஹோம், நியூஸ், பிளாக் இந்த 3டைமே ஆட் பண்ணுறேன். அப்போ இந்த 3 தான் இந்த மெனுவில் ஆட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெனுவில் வந்து இந்த 3 ஆப்ஷனும் வந்து ஆட் ஆகிருக்கும். பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் லைவில் பப்ளிஷ் ஆகிடும். இப்போ சைட்டுக்கு வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். சைட் மெனு சேஞ்ச் ஆகிட்டு மெனுவில் வந்து நாங்கள் ஆட் பண்ண 3 ஆப்ஷனுமே இருக்குது. இது வந்து மெனு க்ரியேட் பண்ணுறதுக்கான 2 ஆப்ஷன்ஸ். அண்ட் அதோட வந்து அடுத்ததாக என்னோட பார்க்க போகிறோம்னு சொன்னால் மெனுவில் வந்து சப் மெனுஸ் க்ரியேட் பண்ணுறது. இப்போ ஒரு மெனுவில் இருக்கிற ஒரு ஆப்ஷன் ஹோவர் பண்ணிக்கு வந்து அதுக்கு கீழே வந்து இன்னும் வேறு ஆப்ஷன்ஸ் வரது எப்படின்றத ஆட் பண்ணுறதுன்றதை பார்க்குறோம். நாங்கள் அதை வந்து மெனு சென்டர் அப்பீரியன்ஸில் மெனு சென்டர் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டில் எங்கள்கிட்ட வந்து 2 மெனு இருக்குது, மெயின் மெனு அண்ட் மெயின் மெனு 2ன்னு சொல்லி. நாங்கள் மெயின் மெனுலேயே இப்போ ட்ரை பண்ணுறேன். மெயின் மெனுவில் டெஸ்க்டாப்புக்கு ஆட் பண்ணுறேன் அண்ட் மொபைலுக்கு ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ லைவில் வந்து மெனு சேஞ்ச் ஆகிருக்கும். மெனு 1 சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் இதுக்குள்ள வந்து சப் வரணும். சப்பில் வந்து என்ன வரப்போனால் ஹோம், அபவுட், கண்டெக்ட், பிளாக். இந்த பிளாக்குகளில் சப் கேட்டகரிஸ் கொஞ்சம் வரப்போகுது. சப் மெனுஸில் நியூஸ் அண்ட் ஷாப் பண்ணுற இந்த 2 ஆப்ஷன் வந்து மொபைல் பிளாக்குக்கு கீழே வரணும். பிளாக்ன்ற ஆப்ஷனை மோஸை கொண்டு போய் அதுக்கு கீழே வியூ ஆகணுன்றது தான் இதில் காட்ட போகிறோம். அதுக்கு வந்து என்னென்ன சப்கேட்டரிஸ் வரணுமோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஒரு ரைட் சைடுக்கு வந்து மூவ் பண்ணால் இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதில் டிக் பாக்ஸ் மாதிரி டாட் லைன்ஸ் மாதிரி வரும். அதை அந்த இதுக்கேற்ற மாதிரி அதில் கொண்டே விட்டால் இப்போ இந்த பிளாக்குக்கு கீழே சப் மெனு நியூஸ், அதே மாதிரி பிளாக்குக்கு இன்னொரு சப் மெனு வரப்போது ஷாப். ஓகே, இப்போ இதை கொடுத்துட்டு சேவ் மெனு கொடுக்குறேன். இப்போ சைட்டை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த பிளாக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாக்கில் ஒரு அரோ ஆப்ஷன் ஒன்று வந்திருக்கு. இப்போ மவுஸை கொண்டு போய்க்கல கீழே நாங்கள் ஆட் பண்ண நியூஸ் அண்ட் ஷாப்புன்றது வந்து 2 கேட்டகரியாக வியூ ஆகிட்டு இருக்கு. இது வந்து மெனுன்றது மெயின் மெனு, அதுக்கு கீழே இருக்கிற பிளாக்ன்றது மெனு, அதுக்கு இருக்கிற நியூஸ் அண்ட் ஷாப்புன்றது சப் மெனு.
அதே மாதிரி இந்த நியூஸுக்குள்ளே இன்னொரு சப் மெனு க்ரியேட் பண்ணலாம், அதையும் பார்ப்போம். ஒன்ஸ் மோருக்கு வந்து நான் இன்னொரு எபவுட்ன்றதை இன்னொரு மெனுவில் ஆட் பண்ணிட்டு அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நியூஸுக்கு உள்ள இன்னொரு ரைட் சைட் தள்ளி விட்டால் இது வந்து ப்ளாக்குக்குள்ளே சப் கேட்டகரி நியூஸ் அண்ட் ஷாப், நியூஸுக்குள்ளே சப் ஐட்டம் வந்து எபவுட். இந்த இதில் காட்டுது சப் ஐட்டம் இது எதுக்கான சப் ஐட்டம்னா நியூஸுன்ற சப் ஐட்டம் எபவுட். இப்போ சேவ் பண்ணிவிட்டு சைட்டை ரீஃப்ரெஷ் பண்ணலாம். இப்போ ப்ளாக்கை ஹோவர் பண்ணால் வந்து நியூஸ் அண்ட் ஷாப் இருக்கும், அதில் நியூஸை ஹோவர் பண்ணால் வந்து எபவுட்ன்ற இன்னொரு ஆப்ஷன் வரும். ஸோ இதில் இருக்கிற பேஜஸ் எல்லாமே வந்து மெனுவில் ஆட் ஆகும். இது சப் மெனு க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன். இதே சேம் ப்ராசஸ் வந்து நீங்கள் கஸ்டமைஸ்லையும் க்ரியேட் பண்ணிடலாம். நான் வந்து மெனுஸில் மட்டும் க்ரியேட் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் இதில் கஸ்டமைசேஷன்லையும் அதே மாதிரி சேம் ப்ராசஸில் செஞ்சு ட்ரை பண்ணலாம். அண்ட் அதில் ஒரு மெனு வந்து ராங் ஆட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதை டிலீட் பண்ணுறது. இந்த எபவுட்ன்றது உங்களுக்கு தேவையில்லை, நியூஸ் இந்த சப் மெனுவில் இருக்கிற எபவுட்ன்றது தேவையில்லைன்னு சொன்னால் இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிவிட்டு இது கீழே பார்த்தீங்கன்னா ரிமூவ் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரிமூவை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த எபவுட்ன்றது கிளியர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வேறு ஆட் பண்ண போகிறீங்க, ஷாப் பண்ணுறது அதுக்கு கேட்டகரி சப் கேட்டகரி ஆட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதை சப்பில் திருப்பி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ சேஞ்ச் ஆகும். அண்ட் அதோட இந்த மெனு ஓகே இதை சேவ் பண்ணுறேன். இப்போ இந்த மெனு எங்களுக்கு தேவையில்லை, இந்த மெயின் மெனுலாம் இப்போ செட்டப் பண்ணிவிட்டோம். மெயின் மெனு 2 தேவையில்லை. ஸோ மெயின் மெனு 2 செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணால் அந்த மெனு செலக்ட் ஆகும். இப்போ அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் வருது, ஹோம் நியூஸ் அண்ட் ப்ளாக் பண்ணால் தான் இந்த மெயின் மெனு 2க்குள்ளே இருக்கிற கண்டென்ட். ஸோ இந்த மெயின் மெனு 2 எனக்கு தேவையில்லைன்னு சொன்னால் அதை நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்க்ரால் பண்ணிங்கன்னு சொன்னால் அடியில் லாஸ்ட்டில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, டிலீட் மெனுன்ற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா இந்த என்டையர் ஃபுல் மெனுவுமே வந்து கிளியர் ஆகிடும். இப்போ வந்து ஒரே ஒரு மெனு தான் இருக்குது, மெயின் மெனு வந்து ஃபஸ்ட்டாக க்ரியேட் பண்ண மெனு மட்டும் தான் இருக்கும். மற்ற தேவையில்லாத மெனுஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணலாம். ஓகே, இது மெனு க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.